உண்மை தமிழ் மக்களுக்கு தனியான பிரதேச செயலகம் ஒன்று வேண்டுமென்றால் அதை கொடுப்பதற்கு நானும் கல்முனையின் முஸ்லீம் சிவில் அமைப்புகளும் தலைவர்களும் தயாராக இருக்கணும். ஆனால் அதில் ஒரு எல்லையுடனான ஒரு பிரதேச செயலகமாக இருக்க வேண்டும். அது எல்லை வகுக்கப்பட வேண்டும். இப்பொழுது இருப்பது நிலத்தொடர்பற்ற ஒரு பிரதேச செயலகம். எனவே தான் நாங்கள் வலியுறுத்தி கூறுவது நிலத்தொடர்புடனான ஒரு பிரதேச செயலகம் ஏன் உள்ளூராட்சி சபையை கூட பெற முடியும். இது சம்பந்தமாக 2019 ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கௌரவ உள்நாட்டலும் பஜீரா அபேத்ன வீட்டில் நாங்கள் மாதக்கணக்கில் இரவாக பேசினோம். அது சம்பந்தன் ஐயா, மாவைசேன ராஜா, சுமந்திரன், கோடீஸ்வரம் போன்ற பல பேர் கலந்து கொண்டார். எங்களுடன் ரிஷாட் பதீதீன், அதாவுல்லா, ரவுஃப் ஹக்கீம் எங்களுடைய தலைவர் உட்பட பல பேர் கலந்து கொண்டு அவர்கள் எந்த ஒரு சமரசத்துக்கும் வர முடியவில்லை. அதே நேரம் நிரந்தர தீர்வுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிலத்தொடர்புடான ஒரு பிரதேசத்தில் அமைப்பதற்கு ஒரு யோசனை முன் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஜனாதிபதியிடமும் அவர்களுடைய அதிகாரியிடம் நான் கூறியிருக்கின்றேன். நான் சொல்லுகின்றேன், இந்த மக்களுடைய அமைதிக்காக, ஐக்கியத்துக்காக, சமாதானத்துக்காக, அபிவிருத்திக்காக கல்முனையை நாங்கள் உடைப்போம். கல்முனையை நாங்கள் துண்டுண்டா உடைப்போம். கல்முனை நகர ஒரு பகுதியாக உடைப்போம். அதே நேரம் அங்கால உள்ளூராட்சி சபை சார்ந்த மக்கள் கோரிக்கை நிற்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவோம். நகர சபையை கல்முனை மேற்கில் மருதமுனை பிரதேச உள்ளூராட்சி சபையை நாங்கள் அந்த மக்களுக்கு கொடுப்போம். தமிழ் மக்களுக்கு என்று நிலத்தொடர்பான ஒரு பிரதேச உள்ளூராட்சி சபையை கொடுப்போம். நான் பயமில்லாமல் சொல்கிறேன். உலகமே நிற்கிறது, நாடு பிரியக்கூடாதுன்னு. நான் இந்த நகரத்தின் மக்கள் தலைவன் சொல்கிறேன். கல்முனை உடைச்சி, நாளா உடைச்சி நம்ம மக்களை வாழ வைப்போம், மக்களை நிம்மதி அடைய செய்வோம். நான் ரெடி. இதுக்கு தைரியமுள்ள தமிழ் தலைவர்கள் சம்பந்தன் ஐயா சோயனமிட்டிருந்தாலும் முன்வரட்டும். அதுக்கப்புறம் அந்த சிறிதரம் வரட்டும், சுமந்திரம் வரட்டும், சாணக்கியம் வரட்டும். நாங்கள் அவங்க வேண்டி நிற்கிற தமிழ் பிரதேசம் நாங்கள் ரெடி.